ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம் நம்ம நிகழ்ச்சி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு 1 மணி ஆயாச்சு அப்படின்னா சமையல் பற்றின சந்தேகம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற ஒரு தெளிவு உங்ககிட்ட வந்துட்டு இருக்கும். பல பேர் ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி பல விதமான சமையல் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்கீங்க, சமைக்கிறதுல ஒரு டவுட் இல்லைனா ஈவினிங் டின்னர் செமையாக சமைக்கணும்ப்பா, அசத்திடணும், இன்னைக்கு புதுசாக ஒரு டிஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. உடனே உங்கள் ஃபோன் எடுங்க 044445969383 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சமையல் சம்மந்தப்பட்ட பல விதமான சந்தேகங்களை நீங்கள் டக்குன்னு கிளியர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சமையல் பத்தி பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நேற்று மட்டன் பத்தி பேசலாம் நான் ஆரம்பிச்சது தான், ஆனா மட்டன் வேக வைக்கிறத பத்தி மட்டும் தான் பேச முடிஞ்சிச்சு. கண்டினியூஸா பேக் டு பேக் காலர்ஸ் வந்துட்டாங்க, அதை பத்தி பேச முடியல. இன்னைக்கு என்னோட பர்சனல் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மட்டன் மோஸ்ட்லி கிரேவி இல்ல ஒரு குழம்பு வகை அப்படிதான் செய்யறாங்க. ஆனா மட்டன் சிக்கன் 65 அது மாதிரி கிறிஸ்பியா சமைக்க முடியுமா? கிறிஸ்பியா கண்டிப்பா சமைக்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு மைனஸ் மட்டும் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா மட்டன் வந்து எப்பயுமே அதோட ஸ்கின், அதாவது உள்ள சதை பார்த்தீங்கன்னா அந்த லைனாமே இருக்கும். அதுக்கு மட்டும்தான் நிறைய பேர் வந்து மட்டன் 65லாம் ஃப்ரை அதாவது விரும்பாததுக்கு காரணம். அது விரும்புகிறவங்க தாராளமாக அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். எப்படின்னா மட்டனை வேக வச்சிங்க, இஞ்சி பூண்டு விழுது போட்டு தண்ணி கம்மியில் இந்த 65 அதாவது இந்த மட்டனோட 65க்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டனை நல்லா வேக வச்சிங்க. 6 விசில் விட்டால் போதும் குக்கரில். இஞ்சி பூண்டு விழுது, அது மட்டனு, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மைதா, கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு, சில்லி பவுட்ரு, லெமன் ஜூஸ், இது எல்லாமே மேரினேஷன் பண்ணிவிட்டு இது சூட்டோட கூட ஃப்ரை பண்ணலாம், இல்லை ஆரியும் ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா இதில் இந்த இதுவை பொறுத்த வரைக்கும் சோம்பு பவுட்ரு சேர்த்துக்கணும் இந்த மட்டனை நம்ம ஃப்ரை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம சிக்கனில் வந்து சோம்பு சேர்க்க மாட்டோம். ஏன்னா சிக்கன் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சீக்கிரமாக ஆகிடும். ஆனால் மட்டன் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால சோம்பு பவுட்ரு சேர்த்துக்கிறோம். ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மட்டன் பிரியர்கள் பல பேர் இருப்பீங்க. மட்டன் எப்படிப்பா எப்போ பார்த்தாலும் கிரேவியாகவே சாப்பிட்டுட்டு இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ரைடு மட்டன் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ற ஒரு ஆசை இருக்கும். மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் 65 மாதிரியே ரெகுலராக இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ஃப்ரைட் ஐட்டம் பண்ணணும்னாலும் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமான விஷயம் சோம்பு ஆட் பண்ணணும் ஷெஃப் சொல்லியிருக்காரு. அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? தொடர்ந்து முதல் நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சேகர் பேசுறேன் மேடம். சேகர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே சேகர், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க பேசுறது சத்தமாவே கேட்கல. சாப்பிட்டா பிரிஸ்கா பேசணும்ல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மேடம் சாப்பிட்டேன் மேடம். என்ன சாப்பிட்டீங்க? சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். ஓகே சேகர், இப்போ என்ன சந்தேகம்? மேடம் முறுமுறுன்னு தோசை செய்யணும், அது எப்படி செய்யறது, என்ன பக்குவம்? முறுமுறு தோசை இப்பதான் நீங்க சமைக்க கத்துக்கிறீங்களா இல்ல உங்க வைஃப்காக டவுட் கேட்டிருக்கீங்களா? வைஃப்காக டவுட் கேக்குறேன் மேடம். நீங்க சமைப்பீங்களா? சமைக்க மாட்டேன் மேடம். என்ன சேகர், ஒரு சமையல் ஷோக்கு கால் பண்ணிருக்கீங்க, ஒரு சாப்பாட்டு பிரியரா இருக்கவங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும்ல சேகர்? ஓகே, ஒரு கேள்வி கேட்டோம் டக்குன்னு எஸ்கேப் ஆகி ஓடிட்டார், கால் கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட சந்தேகம் முறுமுறு தோசை எப்படி சொல்றது ஷெஃப் செல்வம்? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா முறுமுறு தோசை வந்து எல்லாருமே சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரவை சேர்த்துங்க, ரவையை ஊற வச்சு சேர்த்துங்க, இல்லை அப்படியே அந்த மாவில் சேர்த்துங்க, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டா போதும். தோசை வந்து எப்பயுமே முறுமுறு தோசை சுடும்போது தோசையை திருப்பி போடக்கூடாது. நீங்கள் கம்மி மாவில் நல்ல அந்த தோசை அந்த தவா ஃபுல்லாக நைஸாக தேய்ச்சிட்டாவே போதும். அதுக்கு மேலே ஆயில் ஊற்றுங்க, மொறுமொறு தோசை அருமையாக வரும். ரவை சேர்த்துங்க, கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துங்க. அந்த தோசை மாவு எப்பயுமே தோசை மாவு அரைக்கிறீங்களா, அதில் கொஞ்சம் ரவை சுகர் அது போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைஸாக தேய்ச்சாவே போதும், அருமையாக வரும் தோசை. ஓகே, மொறுமொறு தோசைக்கான 2 இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவை அண்ட் சுகர். பொதுவாக தோசை வந்துட்டு ஒரு சிலர் குண்டா ஊற்றுவாங்க, அப்படி இல்லாமல் கொஞ்சம் மாவை கம்மியாக எடுத்து தின்னாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கும்போதே டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சக்கரை ஆட் பண்ணுறதுனால ஈஸியாக அந்த ப்ரௌனிஷ் கலரும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ பார்க்கறதுக்கும் தோசை சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் தோசை சூப்பராக இருக்கும். நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க கால் பண்றீங்க? என் பேர் கௌரி, நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க கௌரி? நல்லா இருக்கேன் மேம். கௌரி, நீங்க நல்லா சமைப்பீங்களா இல்லை நல்லா சாப்பிடுவீங்களா? ரெண்டுமே. எது பெஸ்டா பண்ணுவீங்க? ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும், சூப்பரா சமைக்கணும் இல்ல நல்லா சாப்பிடணும், ஏதாவது எது ஃபர்ஸ்ட் பெஸ்ட்? சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவீங்க. எது விரும்பி சாப்பிடுவீங்க? புரியல. எது விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன். வெஜிடேரியன். வெஜிடேரியன். என்ன சந்தேகம் கேட்க போறீங்க கௌரி? எனக்கு இன்னைக்கு 3 டவுட். 3. ராகி மாவுல வந்து ஏதாச்சும் ஒரு டிஷ். ஓகே. இடியாப்பம், அதாவது பச்சரிசி மாவு இருக்குல்ல, அதுல வந்து இடியாப்பம் எப்படி பண்றது அப்படின்னு. ஓகே.
இன்னொரு வந்து ஐயோ மறந்துட்டேன். சரி, இந்த 2 டவுட் ஃபர்ஸ்ட். இல்ல டவுட்டே உங்களுக்கு மறக்குதுன்னா பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி 2 கேளுங்க, நாளைக்கு கால் பண்ணி யோசிச்சு வேற டவுட் கேளுங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ராகில ஏதாவது ஒரு டிஷ் கேட்டிருக்காங்க. ராகியில் பார்த்தீங்கன்னா ராகியிலே நீங்கள் தோசை சொல்லலாமா, சாதாரண தோசை மாவு எடுத்துங்க, ராகி பவுடர் வாங்கிங்க, கம்மியாக தோசை மாவில் ராகியை சேர்த்துங்க, ராகியை சேர்த்துட்டு ராகி தோசை மாவு நீங்கள் அப்படியே சுட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். சரிங்களா? அதில் ரொம்ப சொல்லுங்கள், அதில் வந்து சாதாரண மாவு தான், அதில் ராகி பவுடரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி சுட்டிங்கன்னா தோசை மாவு ராகி தோசை மாவு அருமையாக வரும். இடியாப்பத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. இடியாப்பம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் பச்சரிசி மாவை நல்லா வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு அரைக்க வேணாம், ஊற வச்சு காய வச்சுருங்க, வெயிலில் காய வச்சு அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு பாத்திரம், தண்ணி, அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி மாவு அதில் போடுங்க, போட்டு நல்லா டைட்டாக கிண்டுங்க, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, மீடியமாக. அதுக்கப்புறமா உருண்டையாக உருட்டி நீங்கள் அந்த உரலில், அதாவது இடியாப்பம் புளிவோம்ல அந்த உரலில் போட்டு புளிஞ்சிங்கன்னா அருமையாக வரும். ரொம்ப லூஸாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேக வைக்கும்போது அது தண்ணியாகிடும். ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா அது நீங்கள் பிக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். மீடியமாக அந்த பதம் நான் வர எபிசோடில் கண்டிப்பாக நான் செஞ்சு காமிக்கிறேன், இடியாப்பம் எப்படி அந்த பக்கம் பதம் எல்லாமே. ஓகே. இடியாப்பத்தோட பதம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஷெஃப் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், ராகி தோசை சொல்லியிருக்காரு. ராகி தோசைக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும் தோசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் யுவராணி, நான் பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன். ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மதிய சாப்பாடு என்ன? தயிர் சாதம் உருளைக்கிழங்கு. ஓகே. பெஸ்ட் காம்பினேஷன், சிம்பிள் அண்ட் பெஸ்ட் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? மேடம் சார் கிட்ட வந்து ஒரு 3 டவுட் கேட்கணும். எல்லாரும் 3 டவுட்டோடயே வரீங்களே. சரி லைனா சொல்லுங்க, ஒரு டவுட்டா. சக்கரை பொங்கல் கோவில் எல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா, சக்கரை பொங்கல், புளியோதரை. சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். அப்புறம் பிரியாணி சாதம் வெஜிடபிள் வந்து வெளியில செய்யும் போது நல்லா செய்யறாங்க, ஆனா வீட்டுல அந்த மாதிரி டேஸ்ட் வரல. ஓகே. சார்கிட்ட அந்த டவுட் தான் கேட்கணும். சரிம்மா நான் சொல்றேன். இன்னைக்கு 3 செய்ய போறீங்களா இல்ல எப்படிமா? இல்ல சார், தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான். சரி நான் சொல்றேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? அந்த பிரிஞ்சி நிறைய பேர் வீட்டில் என்ன பயப்படுறாங்கன்னா சில்லி பவுடர் போட்டுடுறாங்க. அது அது ஒன்று போடாமல் பண்ணி பாருங்க. அதாவது மஞ்சத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து பாருங்க. பிரியாணி எப்பொழுதும் போல பண்ணுற மாதிரி தான். அது பாத்திரம், எண்ணெய், வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி போதும், அந்த மாதிரி அளவில் எடுத்துங்க. அதுக்கப்புறமா வெஜிடபிள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொத்தமல்லி. இதுதான் பிரியாணி மசாலா வெஜிடேரியனுக்கு. இதை நல்லா போட்டு வதக்கிங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டுங்க, அருமையாக பிரிஞ்சு வரும். அவங்க வந்து அப்புறம் சக்கரை பொங்கல் கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சக்கரை பொங்கல், திரும்ப அவங்களுக்கு கேட்டதுக்காண்டி நான் திரும்ப சொல்கிறேன். சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசினா 3 கிளாஸ் தண்ணி, அந்த அளவுக்கு சேர்த்துங்க. 4 கிளாஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். நான் 3 கிளாஸ் பயப்படுறாங்க சார் சொல்லிட்டாரு அப்படின்னு, நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துங்க, 4 கிளாஸ் தண்ணி எடுத்துங்க, 1/4 கிலோ அதாவது இப்போ வெல்லம் இருக்குல்ல, அதை நல்லா காய்ச்சிங்க. உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. நான் எப்பயுமே சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக தான் சொல்லுவேன். சில பேருக்கு மீடியமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு அதிகமாக இருந்தால் பிடிக்கும். அந்த அளவில் அதனால தான் நான் தனியாக வந்து வெல்லத்தை வந்து காய்ச்சிக்க சொல்கிறேன். காய்ச்சிட்டு அதில் ஊற்றிட்டு நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வரும். தாளிப்பு வந்து நல்லெண்ணெய், காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம் கூட சேர்த்துங்க, ரொம்ப அருமையாக வரும். புளியோதரை கேட்டிருந்தாங்க. புளியோதரை பார்த்தீங்கன்னா அதில் வந்து மசாலா ஆட் பண்ணும். அதாவது தனியா 100 கிராம் தனியா, 20 கிராம் ஜீரகம், 10 கிராம் மிளகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இதெல்லாம் எண்ணெயே இல்லாமல் பவுட்ரு பண்ணி வச்சுங்க. அது கூட கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துங்க. கடலப்பருப்பும் கொஞ்சம் கொரன்னு போட்டுங்க, அப்போ தான் அது நல்லா வரும். எப்பொழுதும் போல் நீங்கள் புளி சாதத்துக்கு என்ன பண்ணுவீங்களோ அது பண்ணிவிட்டு இந்த மசாலாவை அதில் போட்டு லாஸ்ட்டாக ரைஸ் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். இது கூட பெருங்காய தூள் சேர்த்துங்க, கருவேப்பிலை சேர்த்துங்க. கொத்தமல்லி சேர்த்தா இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் கருவேப்பிலை, பெருங்காயம், கடலப்பருப்போட பவுடர், இதுதான் ஹைலைட்டு. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம்.
வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ்லாம் எப்படி செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமைக்க தெரிஞ்சவங்கன்ட்டு அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆக்கணும். லாஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, எனக்கு கோவிலில் மடப்பள்ளியில் சமைக்கிற மாதிரியே சக்கரை பொங்கலும் புளியோதரையும் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கும் டீட்டெயிலான விளக்கம் ஷெஃப் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கின்ற ஃபீட்பேக் எங்க கிட்ட சொல்லுங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? தமிழ் செல்வி, பெசன்ட் நகர்ல இருந்து பேசுறோம். தமிழ் செல்வி எப்படி இருக்கீங்க? ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தமிழ் செல்வி. இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? மதியம் வந்து சுண்டல் குழம்பு. ஓகே தமிழ் செல்வி, விருதுநகர்ல எது பெஸ்ட்? விருதுநகர் சமையல்ல இது பெஸ்ட்னா எது சொல்லலாம்? விருதுநகர் எனக்கு அவ்வளவு ஐடியா இல்ல மேடம். ஐயோ, நீங்க அங்க இருந்து தானே கால் பண்றீங்க? இல்ல பெசன்ட் நகர். பெசன்ட் நகர்னீங்களா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், தேங்க் யூ. சாரி, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? ஆமா, என்ன சந்தேகம்? எனக்கு வந்து சமோசா செய்யறோம் இல்லையா, சமோசா செய்யும்போது மேல வந்து அந்த இது வந்து சாகி ஆயிடுது செய்யும்போது. அது எப்படி கடையில இருக்கிற மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வரணும்? ஓகே, கடையில் அம்மா அதில் பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கிங்க. அந்த இது கடையில் உள்ள சமோசா பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃபயரில் அந்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் மாவு பிசையும் போது அதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துங்க. நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அந்த ஃபோல்டு பண்ணுறீங்களா, அதாவது மடிக்கிறீங்களா, அந்த மடிக்கிறதுல தான் அந்த டெக்னிக்லேயே இருக்குது. அது கரெக்டாக மடிச்சிங்கன்னா அந்த ஆயில் உள்ளே போகாமல் மேலே மட்டும் நல்லா குக் ஆகி இருக்கும். அந்த ஆயில் உள்ளே போகிறதுனால தான் அந்த சாகியாக வருது. அவங்களுக்கு நல்லா மடித்து போட்டாவே ரொம்ப அருமையாக. நெய் போட்டு தண்ணியும் ஊற்றிக்கணுமா? ஆமாம்மா, தண்ணி ஊற்றிக்கணுமா. தண்ணி, உப்பு, ஓமம் அதெல்லாம் சேர்த்துக்கணும். ஓகே ஓகே, அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கனாவே நல்லா வருமா. ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்து எனக்கு அந்த சாஸ் புரியலமா. அந்த டாமரின் சாஸ் ஒன்னு பண்றாங்க இல்லையா, அதுக்கு ஆமா ஆமா, அது எப்படி செய்யணும்? அது பாத்தீங்கன்னா வெல்லம், அது புளி, கொஞ்சோண்டு சில்லி பவுடர், அது எல்லாமே ஒண்ணா போட்டு கொதிக்க விட்டுருங்க. அது ஆமா, அது கூட வந்து ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆமா ஆமா தெரியும், அந்த பவுடர் கொஞ்சம் சேர்த்துங்க. அது மட்டுமே போதும், வேற எதுவும் தேவைப்படாது. ஓகே, தேங்க் யூ so much for calling. மொறு சமோசா எப்படி செய்யறது நீங்க கத்துக்கிட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ so much for calling. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ ஹலோ வணக்கம், எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேர் என்னன்னு கேட்டேன். தூத்துக்குடி. உங்க பேரு? பரிதா. ஓகே, இப்போ என்ன சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வெள்ளைப்பூடு ஊறுகாய் எப்படி செய்யணும்னு கேக்குறேன். வெள்ளை பூண்டு ஊறுகாய். ஆமா, சரி, செய்ய போறீங்களாமா இல்ல எப்படிமா? ஹலோ, ஆமா செய்ய போறேன். சரி சரி சரி, வெள்ளை பூண்டு ஊறுகாய் சரிங்களா? ஆமா, சரி, வெள்ளை பூண்டு தோல் நல்லா உரிச்சிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லெண்ணெயில் அந்த பூண்டு ஊறுகாய் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், பூண்டு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பூண்டு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா தனியாக பவுட்ரு, சோம்பு, கடுகு, வெந்தயம், அரிசி, இது எல்லாத்தையும் 100 கிராம் எல்லாமே அளவில் பவுட்ரு பண்ணி எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சுங்க. அதை லாஸ்ட்டாக இது கூட ஆட் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வரும். ஓகே, வெள்ளை பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, என் பேர் சுகந்திங்க. சுகந்தி, எங்க இருந்து கால் பண்றீங்க? பெருங்குடியில இருந்து. ஓகே சுகந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சுகந்தி, நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 15 இயர்ஸா சமையல் பண்ணிட்டு இருக்கேன். 15 இயர்ஸா சமைக்கிறீங்களா? அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா குக் நீங்க. ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு செய்வேன். என்னமா இப்படி அலட்சியமா சொல்றீங்க? 15 வருஷமா சமைக்கிறதுனா பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே. இருக்கு, இருந்தாலும் சில டிஷ் எல்லாம் தெரியாது அவ்வளவா. அதான் சரி, நீங்க நல்லா செய்யற டிஷ் எது? நான் நல்லா செய்யறது என்ன சொல்றது, இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்புறம் உருளைக்கிழங்கு தான். ஓகே, சிம்பிளா டெய்லி வீட்ல செய்யற சமையல் பெஸ்டா செய்வீங்க. ஆமா, இது போதுமே. என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு குழி பணியாரம் எப்படி செய்யணும் கொஞ்சம். ஓகே, குழி பணியாரம் ஸ்வீட்டா காரமா? ஸ்வீட். ஸ்வீட் குழி பணியாரம். ஸ்வீட் குழி பணியாரம் நீங்கள் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்மா, பார்த்துங்க. அதாவது ஒரு கிளாஸ் அரிசினா அதில் வந்து மேலே வந்து உளுந்து போடுங்க. அந்த அளவு போதும், ரொம்ப வேணாம் இதில் உளுந்து இந்த ஸ்வீட்டுக்கு. பச்சை அரிசியா புழுங்கல் அரிசியா? புழுங்கரிசி போட்டுங்கம்மா. புழுங்கரிசி போட்டுங்க. அந்த அளவில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துங்க. சரிங்களா? அது போயிட்டு அதில் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு நல்லா குறன்னு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் திக்காக அரைச்சிங்க. அரைச்சிட்டு தனியாக அதாவது வெள்ளத்தை வந்து இது பண்ணிக்கிங்க, காய்ச்சி தனியாக வச்சிங்க. அதை வந்து வடிகட்டிங்க. அதையும் இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக வாழைப்பழத்தை மிக்சியில் அரைச்சிக்கிங்க. அதுவும் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா.
ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஸ்வீட் குழி பணியாரம் எப்படி செய்யறது நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மட்டனை பத்தி பல விஷயங்கள் பேசலாம்னு ஷெஃப் கிட்ட சொல்லியிருந்தோம். மட்டன்ல எப்படி ஃப்ரை ஒன்று பண்றது, சிக்கன் 65 மாதிரி மட்டன் 65 இல்லை அது மட்டன்ல ஒரு ஃப்ரை பண்றது எப்படின்னு ஷெஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டிஃப்ரெண்டான கிரேவி சொல்லுங்க ஷெஃப். மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து உங்களுக்கு தேங்காய் அரைச்சி போட்டு நான் சொல்கிறேன், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை ஊற்றுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போடுங்க. மட்டன் செய்யும்போது சோம்பு போடுங்க. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து இஞ்சி போடுங்க, வெங்காயம் போடுங்க, ஜீரகம் போடுங்க, அப்படி தான் சொல்லியிருப்போம். மட்டனுக்கு மட்டுமே சோம்பு போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அந்த சாப்பிட்ட ஃபீலிங்கும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சரி, திருப்தியாக இருக்குது அப்படின்ட்டு. எண்ணெய், சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஜஸ்ட் குக் ஆனால் போதும். 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி போதும். இல்லை புளிப்பு ரொம்ப சேர்த்துக்க வேணாம். 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ப்ரௌனாக கூட ஜஸ்ட் குக் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூனு மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 2 ஸ்பூனு தனியா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க. நான் எதுக்கு எல்லாத்துக்கும் மஞ்சத்தூள் சேர்க்க சொன்னால், மஞ்சத்தூள் சேர்த்தா அதோட கலரு நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்க சொல்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மட்டன் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா மேலே அந்த ஆயில் வந்துடும். அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மட்டனை ஆட் பண்ணுங்கள். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தனியாக போட்டிங்கன்னா எல்லாருமே எடுத்து போட்டுருவாங்க. அதெல்லாம் உடம்புக்கு சேர்த்துக்கிறதுக்காண்டி தான் நான் எப்பயுமே மட்டனில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட சொல்கிறேன். பவுடராக அரைச்சிக்கிட்டா ரொம்ப சத்தாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஓகே, மட்டன் ஆல்ரெடி விசில் வச்சுக்கணும். நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி மட்டனில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் வச்சுக்கணும். அந்த மட்டன் தண்ணியை தான் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கு இந்த கிரேவியில். அப்போ தான் அந்த மட்டன் டேஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. நன்றி கால் ஷெஃப். ரெசிபிஸ் முடிஞ்சிருச்சுல, தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். பிகாஸ் ஒரு டாபிக் ஆரம்பிச்சோம் நிறைய காலர்ஸ் வந்துடுறாங்க. நம்ம கேட்க வேண்டிய டவுட் ஃபுல்லா கேட்க முடியறதுல. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஜெசிந்தா, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே ஜெசிந்தா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு சீடை செய்யணும். சீடை பார்த்தீங்களாமா அரிசி மாவில் பண்ணுறதுமா அது. அதாவது அது கூட அரிசி மாவு எடுத்துங்க. அரிசி மாவு பவுடர் நல்லா அதாவது வறுத்துங்க. இந்த சீடை பண்ணும்போது நிறைய பேர் பயப்படுறாங்க, அதாவது சீடை போட்டால் வெடிச்சிருமோ அப்படின்னு. நான் அதுக்கும் நான் ஒரு டிப்ஸ் மாதிரியே சொல்கிறேன். அதாவது அரிசி மாவு எடுத்து நல்லா போட்டு வறுத்து எடுத்துங்க. அரிசி வாங்கிட்டு ஊற வச்சு அரைச்சி அதை எண்ணெயில் போட்டு, அது எண்ணெய் இல்லாமல் வெறும் பாத்திரத்தில் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள், அது கூட கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சிங்க. நல்ல அதாவது மீடியமாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ஓம பவுடரும் சேர்த்துங்க. அது கூட சேர்த்து பவுடரை அதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உருண்டையை மேலே சின்ன டாட்டாக வச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது தெரிக்காது. சில பேர் எண்ணெயை அந்த டாட் வைக்காமல், அதாவது அந்த புள்ளி வைக்காமல் அப்படியே எண்ணெயில் போடுறாங்க. அதனால தெரிக்குதுன்னு அதனால் பயப்படுறாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாவே வரும். ஓகே, அந்த இன்னொரு விஷயம் ஷெஃப், ஷீடை வந்துட்டு ஒரு சிலர் செய்றாங்க, கடிக்கவே முடியல, அவ்வளோ ரஃபா இருக்கு. அதுக்கு என்ன ஆட் பண்ணணும்? அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பட்டர் ஆட் பண்ண, அந்த பட்டர் தான் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கிறது. பட்டர் இல்லாதவங்க நெய் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாவே வரும். ஓகே, சீடை வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அது கல்லு மாதிரி இருக்க கூடாதுன்னா பட்டர் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம். சொல்லுங்க உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சசிகலா, அங்க பெரம்பூர்ல இருந்து பேசுறோம். சசிகலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே சசிகலா, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? இன்னைக்கு லெமன் ரைஸ். ஓகே, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க சசிகலா? எனக்கு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சாக்கா எனக்கு உதிரியா வர மாட்டேங்குது மேடம். எனக்கு ஒரு மாதிரி திக்கா கொடுக்குது, அப்படி ஒரு மாதிரி ஒட்டனா மாதிரி வருது, எனக்கு குழஞ்சிடுது சாதம். அதானே? ஆமா, வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் கேக் மாதிரி ஆயிடுது. பல பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காங்க. ஆமா, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரைஸை வடிச்சு போடுங்க. அதாவது 2 மெத்தட்லயும் நான் சொல்றேன். ரைஸை வந்து அதாவது மசாலா பண்ணிக்கங்க. மசாலா பண்ணிட்டு அதுல கொஞ்சம், அதாவது மொத்தம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவீங்க. ஒரு அரிசினா, இந்த நீங்க அரிசி வாங்குறதுக்கு, அதாவது இட்லி நம்ம சாதாரண அரிசி இருக்குல்ல, பொன்னி சாதத்தை பண்றதா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு. அந்த மாதிரி அளவில் எடுத்துங்க. அதாவது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதிலே நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா, பிரியாணி மசாலாலாம் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு பாத்திரத்தில் தனியாக வந்து தண்ணி வச்சுட்டு
எண்ணெய் இதை அரிசி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொஞ்சம் வேகிற மாதிரிக்கே இருக்கும். அந்த பதத்தில் அதை வடித்து அதில் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். ஸ்டிக்கியாக ஒட்டாது. ஏன்னா இதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கீங்களே. போட்டுருணுங்களா அரிசியை? புரியலம்மா? இந்த மசாலால அரிசி வந்து எடுத்து போட்டுருணும். ஆமாம் இது மாதிரி, அதாவது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினாவே போதும். சரிங்க சார். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையாக வருமா. வடிகட்டி போடணுமா சார்? ஆமாம், வடிகட்டி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதில் உள்ள டெக்னிக்கல். ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயப்படுறாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பிரியாணிக்கு மட்டும் தானே ஒரு நாள் தானே எண்ணெய் சாப்பிட போறீங்க, அதனால ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் அப்படியே எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ரெண்டும் பாதியாக எடுத்துங்க. அதாவது எண்ணெய் பாதி நெய் பாதி அப்படி ரெண்டும் பாதி அளவு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. என்னன்னா நீங்க பிரியாணி செய்ய வேண்டிய மெத்தடே தான். அரிசிக்கு நீங்க எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றி அந்த மசாலாவை நீங்க கொதிக்க வைக்கலாம். இன்னொரு சைடு வந்துட்டு தண்ணியில அரிசி போட்டு ஆஃப் பாயில்டா எடுத்து ஆட் பண்ணணும். தண்ணி ஃபுல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இதில் போட்டிங்கன்னா உதிரியா நீங்க ஆசைப்படுற மாதிரி பிரியாணி கிடைக்கும். ஷெஃப் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா கீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரியா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பரத் பேசுறேன், சென்னையில இருந்து கால் பண்றேன். பரத் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பரத். நீங்க குக் பண்ணுவீங்களா? குக் பண்ணுவேன். எது பெஸ்டா செய்வீங்க? பாஸ்தா வித் ஒயிட் சாஸ். ஓகே, சூப்பர், நல்லா சமைப்பீங்க போல இருக்கு. இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? பாலக் பன்னீர் எப்படி பண்ணணும்னு கேக்குறேன். பாலக் பன்னீர். பரத் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க ஒர்க் பண்றீங்களா? இல்ல ஸ்டூடெண்ட் தான். சரி நான் சொல்கிறேன் பார்த்துங்க. பாலக் பன்னீர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாலக்கை வாங்கிட்டு அதை பிளான்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தண்ணி கொதிக்க தண்ணியில் போட்டுட்டு அதை எடுத்துட்டு ஐஸ் கியூப்ஸில் போட்டுருங்க. ஐஸ் கியூப்ஸ்னால் அது பச்சையாக இருக்கும். அதை நல்லா பேஸ்ட் பண்ணிங்க. அது கூட பச்சை மிளகாய் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுங்க. இது தனியாக இருக்கட்டும். பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுவும் தனியாக இருக்கட்டும். ஒரு பாத்திரம் எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு ஃபைனாக கட் பண்ணது அது போட்டுங்க. இதுக்கு முன்னாடி விழுது போட வேணாம். இல்லை நான் விழுது என்கிட்ட விழுது தான் இருக்குது அப்படின்னா விழுதும் போட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். 2 வெங்காயத்துக்கு அரை தக்காளி போதும். அந்தமாரி வதக்கிங்க. வதக்கினதுக்கு அப்புறமா சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, தனியா பவுட்ரு, அப்புறமா கஸ்தூரி மேத்தி, ஜீரக பவுட்ரு, மிளகு பவுட்ரு, ட்ரை ஜிஞ்சர் பவுட்ரு, அப்புறமா மேங்கோ பவுட்ரு, அதாவது ஆம்ச்சூர் பவுட்ருன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே போடணும். இதில் கொஞ்சம் எல்லாமே பிஞ்சாக போட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபைனலாக அந்த பாலக்கை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வர்ற டயத்தில் பன்னீரை போட்டு இறக்குங்க. இதில் வந்து சில்லி பவுட்ரு கம்மியாக சேருங்க, ஏன்னா அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துங்க. காரத்துக்கு வேணால் பச்சை மிளகாய் போட்டுங்க, ரொம்ப அருமையாக வரும். ஓகே, அதில் பச்சை மிளகாய் ஆட் சொல்லுங்க. பரத் கண்டினியூஸாக பேசலாம், சொல்லுங்க. இல்லை தேங்க்ஸ் தான் சொன்னேன். தேங்க்ஸ் தான் சொன்னீங்களா? ஓகே, மிக்க நன்றி. பொறுமையாக கேட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு சமையல் ஆர்வலராக இருந்து கால் பண்ணி கேட்குறது எங்களுக்கே ரொம்ப இது ஜாலியாக இருக்குது அவருக்கு சொல்லும் போது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் நீலாங்கர்ல இருந்து மணிமேகலை பேசுறேன். மணிமேகலை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மணிமேகலை, மதிய சமையல் என்ன வீட்ல? வீட்ல வெஜிடபிள் சாப்பாடு, வெஜிடபிள் ரைஸ். ஓகே, இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு வந்து பால் பாயாசம் சாரிகிட்ட கொஞ்சம் கேட்கணும். அது சரியாவே வர மாட்டேங்குது. என்னதுமா சரியா வரல? பால் பாயாசம் எனக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியலங்க சார். என்ன போடுவீங்க பால் பாயாசத்துல? ஜவ்வரிசிங்களா? அதாவது சரியா ஒன்று திரிஞ்சு போயிடுதுங்களா? ஆமாம், நான் அதுக்கு சொல்கிறேன். நான் எதிர்பார்த்துறது தான் இந்த கொஸ்டின். நிறைய பேர் வீட்டில் பால் பாயசம் இல்லை, பால் அதாவது பாயசம் செய்கிற அந்தவே பயப்படுறாங்க, ஆனால் பால் திரிஞ்சுதுன்னு. அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரிக்க சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தை எடுங்க, ஃபஸ்ட்டு சுடுதண்ணியை போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு அந்த பாத்திரத்தை கீழே ஊற்றிடுங்க, அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா பாலை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஜவ்வரிசி போடுங்க. ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா சுகர் போடுங்க. நல்லா அருமையாக வரும். பால் திரிஞ்சே போகாது, அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக அது சுகர் போடுங்க. சுகர் போட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றுங்க. திராட்சை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் பவுட்ரு தாளிச்சுட்டு அதில் கொட்டிடுங்க. ரொம்ப அருமையாக வரும்.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஷெஃப் நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. நானும் மட்டன் கிரேவி மட்டன் ஃப்ரை பற்றிலாம் கேட்டேன். நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்லுங்க, என்ன டிப்ஸ் சொல்லுங்க? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு க்யூட்டான டிப்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாழைப்பூ வாங்குறாங்க, எனக்கு அது கட் பண்ணி அறியும் போது கையெல்லாம் இதுவாகிடுது, கருப்பாகிடுது அப்படின்றாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஆனால் வாழைப்பூ சேர்த்துக்கிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது அந்த கருப்பு, அந்த கையில் உள்ள கருப்பு போகணும்னா வினிகர் யூஸ் பண்ணுங்க. வினிகர்னு கடையில் கேட்டாவே கிடைக்கும். அது வினிகர் யூஸ் பண்ணி கையை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கருப்பு எல்லாமே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லது. ஓகே ஷெஃப், நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்க. பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. வணக்கம். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய சுவாரஸ்யமான சமையல் சம்மந்தப்பட்ட டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டிஷ்ஷுமே எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்லிட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்கிரீடியன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸோடு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.